ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ். ஸோ இந்த அயன் பாக்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து அயன் பாக்ஸ் இல்லாமல் இந்த ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணவே முடியாது. இதில் வந்து நான் 2 மாடல் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து நார்மல் அயன் பாக்ஸ், இன்னொன்று வந்து ஸ்டீம் அயன் பாக்ஸ். நார்மல் அயன் பாக்ஸே போதுமானது தான். நிறைய சாரீஸ் வந்து ஒரு புது சாரியாக இருக்குது, இதுக்கு முன்னாடி அந்த சாரீ உடுத்தவே இல்லை, இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக ப்ரீ ப்ளீட் பண்ண கொடுத்துருக்காங்க, நியூ சாரியாக இருக்குது, இல்லை அயன் பண்ண மாதிரியே இருக்குது சாரீ அப்படின்னா நீங்கள் இந்த நார்மல் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். இதுவே வந்து நீங்கள் ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த நார்மல் அயன் பாக்ஸை வச்சு நீங்கள் அயன் பண்ணிடலாம். இதுவே வந்து ஆல்ரெடி உடுத்தின சாரீ, அதில் மடிப்புலாம் இருக்குது, அதில் உள்ள மடிப்பு வந்து நம்ம எப்படி அயன் பண்ணாலும் போகவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டீம் பண்ணி அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா நீட் ஆயிரும். ஸோ ஸ்டீம் அயன் பாக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போனா நிறைய டைமில் ஒரு சில சாரீ இந்த நம்ம மோஸ்ட்லி வந்து சில்க் சாரீ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ சில்க் சாரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம அயன் பண்ணும்போது சில நேரம் அயன் ஆகும், சில நேரம் அதில் உள்ள மடிப்பு வந்து அப்படியே இருக்கும், அந்த மடிப்பு போகவே போகாது. அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் இந்த அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 மாடலில் உங்கள்கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம்.